மாதுளைமேட்டிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாகவே தம்பி தெரியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் வந்து அவர் இடத்துல என் மகனும் என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே அவருக்காக ஜெபம் பண்ணும்போது அவர் விட்ட அழுது கண்ணீரோடு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிச்சாரு. அது அப்படியே நடந்திருக்குது எங்களுடைய வாழ்க்கையில். ஒவ்வொரு நாளும் அவர் இடத்துல ஃபோன் பண்ணும்போது எந்த நேரமாக இருந்தாலும் கூட கஷ்டப்படாதபடிக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு மெசேஜ் அனுப்பினான்னா கூட உடனே அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியதான ஒரு நல்ல ஒரு தாசன். எதற்காக சொல்லுகிறேன்னா, எல்லாருமே பாரத்தோடு வந்திருப்போம். நம்மளுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது அதற்கு பதில் கொடுக்கறதுக்கு ஒரு தாசனை நமக்காக வைத்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதனால் என்னுடைய மகனுடைய போன மாதத்தில் வந்து இங்கே வந்து சாட்சி கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டத்தோடு நாங்கள் வந்து ஒரு ஜனவரி மாதத்துலேருந்து ஜூன் வரையில் ரொம்ப கஷ்டம், வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. உடனே வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அப்போ அந்த சூழ்நிலைகளில் எப்படி இருக்கும்? மிகவும் கஷ்டத்தோடு சூழ்நிலை இருந்தோம், கஷ்டத்தோடு நாங்கள் இருந்தோம். அப்போ மகன் வந்து பேசும்போது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நிச்சயமாகவே முடிவுண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது, தேவன் சீக்கிரத்தில் நீங்களுடைய கையின் பிரயாசங்களை தேவன் தருவார் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அவ்விதமாகவே அடுத்தமாக கலைஞர்ந்த நேரத்தில் மகனுக்கு ஒரு வேலை கிடைச்சது. அவனுடைய மகன் பேரன் வந்து 11th படிச்சிருந்தான். 10th போகும்போது அவனுக்கு மேக்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணும்போது அவர் சொன்னார், விசேஷித்த ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை தேவன் தருவார் என்று சொல்லி ஆசீர்வதித்து அடித்தார். நாங்களே எதிர்பார்க்க அவ்வளோ நல்ல ஸ்கோர் பண்ணும்படியாக மேக்ஸில் பண்ணும்படியாக செய்தார். 11th அவன் விதமாக வந்திருந்தான், அதுலேயும் நல்ல விதமான ஒரு ஆன்சரை கொடுத்தார். இப்போ 12th போயிருக்கான். அவனுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கொள்ளுங்க. ஜெபித்த பிரதருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சுகவீனம் எதுவாக இருந்தாலும் வந்து நான் நிற்பேன். அவர் என்ன பலகீனத்தோடு இருக்கிறேங்கிறத வந்து அவர் வெளிப்படுத்துவார். அப்படியே தள்ள முடியாதபடி நடக்க முடியாதபடிக்கு காலில் பலகீனத்தோடு நிற்பேன். அவருடைய கால்களை பலப்படுத்த சுவாமினர், அவருடைய கண்ணில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் எடுத்து போடுங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போனோன்னே எனக்கு ஒரு ரிலையன்ஸ் எனக்கு கிடைச்சது. விதமாக ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் இருக்குது. பாப்பாவுக்கு கண்ணில் வந்து ஒரு ரொம்ப வீசிங் மாதிரி வந்து கண்ணில் ஒரு சவுப்பு டாட் மாதிரி ஆயிடுச்சு. இருமி ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்போ நான் பிரதர் எல்லாம் குடும்பமாக வந்து ஜெபம் பண்ணோம். அப்போ கையில் ஒரே செகண்ட் ஆண்டவர் சுகமாக்குவார்ன்னு சொல்லி ஒரு செகண்ட் சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. அது நான் பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு 1 மாதம் ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அம்மா சொன்ன பிரகாரமாக அதே சாட்சியை மகளுக்கு கொடுத்தாங்க. இந்த நாள் அவளுமே வந்திருந்தா, இப்போ நேரம் ஆயிடுச்சுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. இவ்விதமாக கர்த்தர் அநேக காரியங்களை சகோதரன் மூலியமாக ஜபத்தின் மூலியமாக எங்களுக்கு கிடைக்கப்படுகிறார். நான் சாட்சி சொல்லணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. போன மாதம் என் மகன் சொன்னான், நான் சொன்னேன் இந்த மாதம் நான் போய் சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க? எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிடுவேன். எனக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதுதான் நமக்கு உள்ள விசேஷித்தமான ஒரு கிருபை. ஆண்டவர் தாமே இந்த சாட்சியை உங்களுக்காகவும் இன்னும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் விதமாக விசுவாசத்தோடு ஜெபிங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். இந்த சாட்சியை கொடுத்த நல்ல தருணத்திற்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.